பிரைஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரமாக உண்டாவதாக. இன்னைக்கு தேவ வார்த்தை சங்கீதம் 139 23வது வசனத்தை பாருங்கள். தாவீது என்ன சொல்கிறாரு தேவன பாதத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னையை சோதித்து என்னை சிந்தனைகளையே அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். தாவீது நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பாடுகளும் உபத்திரங்களும் கஷ்டங்களும் வந்தது. காடு மேட்டில் கூட அவங்க என்ன பண்ணாங்க, ஓடிக்கொண்டு இருந்தாங்க. சவுலுக்கு பயந்து தன் பிள்ளைங்களுக்காக அப்சலோமுக்கு அவங்களுக்கெல்லாம் அப்சலோம் அவங்களுக்கெல்லாம் அவங்க பயந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓடிக்கொண்டே இருந்தார். ஆனாலும் அவருக்கு ஒரு விசுவாசம் என்னென்னா, தேவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறார், தேவன் நம்மளோட இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்தது. அது அப்போது அவர் சொல்கிறாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை சோதித்து. அப்படி பாருங்கள் எப்படி சொல்கிறாரு, சோதித்து. சோதித்து அப்படின்னு சொன்னால் நீ எது வேணாலும் கஷ்டங்கள் கூட பரவாயில்லை, நீர் எந்த நிந்தைகள் வந்தாலும் பரவாயில்லை, உபத்திரங்கள் வந்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவர் என்னை சோதிங்க. யாராவது நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அவ்வளோ தைரியமா, அவ்வளோ விசுவாசமாக நம்ம தேவனை பாதத்தில் சொல்ல முடியுமா? ஆனால் தாவீது சொல்கிறார் பாருங்க, என்னை சோதிங்க ஆண்டவரே, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, யார் என்னை துரத்தினாலும் பரவாயில்ல, யார் என்ன பேசினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் பதத்தில் அறிக்கை செய்கிறார் பாருங்கள். அப்படி நம்ம செய்ய முடியுமா? அப்படி நான் செய்யணுங்க. நம்ம அப்படி இருக்கும்போது தான் சோதனை வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவர் எங்கே இருக்கிறார், எனக்கு இந்த சோதனை அப்படின்றோம், பின்வாங்கி போயிடுறோம், விழுந்து போயிடுறோம். ஆனால் தாவீது சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவரே என்னை சோதித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். அந்த சோதித்து அப்படின்றாரு. அதுபோல தான் நம்ம தேவனுக்காக ஒரு வைராகியத்தோடு இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறவங்களாக நாம் இருக்கணும். ஆனால் எவ்வளோ சோதனைகள் வருது, அந்த சோதனையில் கூட நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ணணும். அந்த சோதனை வரும்போது அதை இன்னும் வேதத்தை நல்லா வாசிக்கணும். அந்த சோதனை வரும்போது அதை இன்னும் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது சத்ருவானவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அப்போ கர்த்தர் உங்களோட இருப்பார். கர்த்தர் உங்களை என்ன பண்ணணும், அற்புதமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதுபோல் தேவஜனமே நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்கள், இன்னொரு வசனத்துக்கு உபாகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். உன்னை தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளையே நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னையை சோதித்து உன்னை இருதயத்தில் உள்ள நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்து வந்த ஒழித்து வந்தால் எல்லா ஒளியுமே நினைத்து பார் அப்படின்றார். ஆமாம் பாருங்கள், 40 வருஷம் வனாந்தரத்தில் தேவன் என்ன பண்ணார், இஸ்ராவேல் ஜனங்களை எப்படி நடத்தி வந்தார் அதெல்லாம் நீ நினச்சி பாரு. உனக்கு சோதனை வரும்போதோ பலவீனங்கள் வரும்போதோ வியாதிகள் வரும்போதோ அதெல்லாம் நினச்சி பாரு. என்னை தேவன் இப்படியெல்லாம் என் ஜனங்கள் நடத்தியிருக்கிறாரே, இந்த சோதனைகளெல்லாம் எனக்கு ஏமாத்திரம், இதெல்லாம் எனக்கு ஏமாத்திரம், என் தேவன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீ நினைத்து பாரு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்கள் செய்வார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க. அவங்க இன்னும் கர்த்தாவை உங்கள் பாதத்தில் தாவீது போல கர்த்தாவை நிற்கணும் ஆண்டவரே. ஏசையா ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக பதில் கொடுத்ததுக்காக நன்றி. என்னென்ன காரியத்துக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ எல்லா உதவி செய்யுங்க. இன்றைக்கி நல்ல காரியங்களை செய்யும்போது ஆண்டவரே, பிறந்த நாள் வெட்டிங் டே இருந்தாலும் அவங்க பிரயாணத்தில் கூட கர்த்தா நீ இருந்து நீ ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.